கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. சங்கீதம் 63 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போமா? 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். கடவுளே, நீரே என் இறைவன். கடவுளே, நீரே என் இறைவன். உரத்த குரலில் வாசிக்கணும், சத்தமா வாசிக்கணும், ஆண்டோட சமூகத்தில் உரிமையோடு வாசிக்கணும், உரத்த குரலில் வாசிக்கணும். வாசிக்கலாம். கடவுளே, நீரே என் இறைவன். கடவுளே, நீரே என் இறைவன். உம்மையே நான் நாடுகின்றேன். உம்மையே நான் நாடுகிறேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. என் உடல் உமக்காக ஏங்குகிறது. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரிடத்தில் இந்த முதல் நாளிலே வருடத்தின் துவக்கம், இந்த துவக்கத்தில் நீரே என் இறைவன், உமையே நான் நாடுகிறேன். அவர் மீது தாகம். எப்படிப்பட்ட தாகம்? ஏசாயா 55:1 சொல்லுகிறது, தாகமாக இருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். ஆமேன், ஆமேன். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்திலே அடிமைகளாய் கிடந்த இஸ்ரேல் ஜனத்தை ஆண்டவர் கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லுகிறார். ஆண்டவர் அடிமைகளாய் இருந்த மக்களை அழைத்து செல்லுகிறார். என் மக்களின் துன்பங்களை கண்டேன், அவர் படும் வேதனை உணர்ந்தேன் என்று சொல்லி மோயிசனை அழைக்கிறார். மோயிசன், ஆண்டவரே, நான் திக்குவாயின் ஆயிற்றே, எனக்கு பேச தெரியாதே, நான் எப்படி போவேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய வலுவின்மையை குறித்து அவன் போராடுகிறான். ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனோடு ஆரோனையும் கொடுத்து
நீ அவனுக்கு கடவுளாய் இருப்பாய் என்று சொல்லி ஆரோனை அவனுக்கு உதவியாக கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதனால தான் இந்த ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு மிகவும் 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 அவருக்கு தான் எல்லாமே. அவரையே கடவுளே, கடவுளுக்கே, கடவுளிடமே, அவரிடமிருந்தே என்று சொல்லி சங்கீதம் 62:1-2 அழகாக சொல்லும். கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. ஆமென். உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். ஆமென். நான் சிறிதும் அசைவுறேன். என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. தாவீது பாடுகிறார். ஆமன் பாரதவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? உலக பொருள்கள் அனைத்தும் வீண், மாயை, வீணிலும் வீண், எல்லாமே வீண் என்று சபையுரையாளர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அவற்றில் நம்பிக்கை வைப்போர் கண்டடைவது எல்லாம் ஏமாற்றமே. பணம், பதவி, அழகு, வலிமை, புகழ் இவை உடையோரை இவை காப்பாற்றியதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லை. பேராசை, ஆணவம், கோபம், தற்பெருமை, மோகம், போதை என்னும் எத்தனையோ தீமைகளுக்கு அடிமைகளாகி அன்றாட நிகழ்வுகளிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் கடவுளை நம்பினோர் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள். ஆமென். அன்றாட வரலாறு நமக்கு கற்பிக்கும் உண்மைதானே. ஆண்டவரே, நீரே என் கற்பாரே, நீரே என் மீட்பு, நீரே என் கோட்டை என்று அவரிடம் சொல்வோம். நீங்கள் மட்டும்தாப்பா எனக்கு எல்லாமேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் கடவுளே, நீரே என் கடவுள், நீரே என் கடவுள், நீரே என் இறைவன், உண்மையே நான் நாடுகிறேன். இந்த தொடக்கத்தில் இந்த அருமையான மாலை பொழுதிலே நேற்று மாலை தியானித்தோம். செப்பனியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். ஆமென். நீ ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி எடுக்க 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 நன்றி பலி எடுக்க எடுக்க உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் என்பதை உணர முடியும். ஆமென். ஸ்தோத்திர பலிதான் ஆண்டவருக்கு, நன்றி பலிதான் முக்கியம். அவர் மாவீரர். காரணம், அவரே எனக்கு கேடயம், அவரே எனக்கு பாறை, அவரே எனக்கு எல்லாம். சங்கீதம் 62:1 சொல்லுகிறது, கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன், எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்து. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே, எனவே நான் சிறிதும் அசைவுறேன். அதைதான் செப்பானியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் மிக அழகாக. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி தம் அன்பினால் உனக்கு உன்னை குறித்து ஆமென் ஆமென். உன்னை குறித்து அவர் மகிழ்ந்து ஆடி பாடுவார். அதனால தான் இந்த நாளிலும் கூட ஆவியானவர் நமக்கு நேற்று
செப்பனிய புஸ்தகத்திலிருந்து அதன் தொடர்ச்சியாக இந்த வசனங்களை மீண்டுமாய் நமக்கு தருகிறார். 19ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது, இதோ உன்னை ஒடுக்கியவர்களை அந்நாளில் நான் தண்டிப்பேன், கால் ஊனமுற்றவர்களை காப்பாற்றுவேன், ஒடுக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்ப்பேன், அவமானமுற்றவர்களை உலகெங்கும் பெயரும் புகழும் பெற செய்வேன். ஆமே. இந்த நாளில் இந்த ஆண்டவர் இன்னைக்கு வருடத்தின் முதல் நாளிலே நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம். கடந்த 2 நாட்களாகவே மிக அழகாக அந்த ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்து வந்தோம். அதுதான் இன்னைக்கு முதல் வாசகமாக இருந்தது. என்னாகமும் 6ஆம் அதிகாரம் இன்றைய வாசகத்திலே நாம் முதல் வாசகத்திலே கேட்டோம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை வாசிப்போம். ஆமென். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் மீது ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. உன் மீது அருள் பொழிகின்றார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஆமேன், ஆமேன். கடந்த 3 நாட்களாக இந்த வசனங்களை ஆவியானவர் மீண்டும் மீண்டுமாக தியானிக்க வைக்கிறார். அல்லேலூயா. 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 முதலாவது உனக்கு ஆசி வழங்கி உன்னை காக்கின்ற தேவன். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இரண்டாவது உன்னை ஒளிர செய்து உனக்கு அருள் பொழிகின்ற தேவன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது அவர் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதியை தருகின்றவர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆசி வழங்கி உன்னை காக்கின்றவர், முகத்தை ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிகின்றவர், திருமுகத்தை உன் பக்கம் திறங்கி உனக்கு அமைதியை அளிக்கின்றவர். ஆமென். அல்லேலூயா. ஆசி வழங்கி உன்னை காக்கின்றவர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. 3 வகையான காரியங்கள், 3 வகையான காரியங்கள் ஊழியக்காரன் அனுப்புகிறான். தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது, தாவீது ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். 8வது பையன். அவனை கேட்பார் இல்லை, மேட்பார் இல்லை, யாரும் இல்லை. ஆனாலும் தாவீது ஆண்டவரிடத்திலே எந்த மன்றாட்டும் ஏறெடுக்கவில்லை. நான் திருப்பொழிவு செய்யப்பட வேண்டும், அரசராக வேண்டும், அரசரவையில் அமர வேண்டும் என்று எந்த விண்ணப்பங்களையும் தாவீது தேர்ந்தெடுக்கவில்லை, விண்ணப்பம் செய்யவும் இல்லை. ஆனால் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அழைத்தார். ஆமென். அல்லேலூயா. அவங்க அப்பா ஒன்றுத்துக்கு உதவாத நீ ஆடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு சொல்லிட்டு காட்டுக்கு அனுப்பிட்டார். ஆனால் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தான் ஆண்டவர் அழைத்தார். அல்லேலூயா. 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 இன்னைக்கு பாடலிலே நாம் அதை தான் கேட்டோம். ஏசையா இறைவாக்கினுடைய அழைப்பு, எரேமியா தீர்க்கதரிசியுடைய அழைப்பு எப்படி இருந்தது? ஐயோ, நான் சிறுபிள்ளை ஆயிற்று, எனக்கு பேச தெரியாது. நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே. தாய் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே நான் உன்னை அழைத்த தேவன். உன் பெயர் உருவாகும் முன்பதாகவே உன்னை அறிந்த தேவன். முன் குறித்தார், முன் அறிந்தார், உன்னை ஏற்புடையவன் ஆக்கி இறையாட்சியிலே பங்கு பெற செய்து, மாட்சியிலே பங்கு பெற செய்து அவருக்கு பணியை செய்ய. ஆமென். 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 நானே உன் கடவுள், முதலும் முடிவுமா, நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன், அவர் படும் துயர் நான் கேட்டேன். வாழ்வும் வளமும் நாடும்
நலமும் வழங்கிட மனமும் வந்தேன். யாரை நான் அனுப்புவேன்? என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே அடியேனை அனுப்பும். இன்று காலை திருப்பலி மூலம் அநேக ஆத்மாக்களை நாங்கள் சந்தித்தோம். புதிய புதிய ஆன்மாக்கள் எல்லோரும் வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் வருகிறோம் வரும் என்று சொன்னார்கள். அழைத்தவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடியேனை அனுப்பும். உலகம் அறியா எளியவன், வாய்மொழி பேசா சிறியவன், உன் துணை இருந்தால் என்னுடன் நடந்தால் துணிவுடன் நான் செல்வேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லி இங்கு புதிதாக வந்திருக்கின்ற தேவ பிள்ளை ஆண்டவரே உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இன்னும் அதிகமான ஆட்டுக்குட்டிகள் இந்த வருஷத்தின் தொடக்கத்திலிருந்தே அப்பா அநேக பிள்ளைகளை நீர் கொண்டு வரப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அந்த மகள் மூலமாக, அந்த மரியா வத்சலா மூலமாக அநேக ஆத்மாக்களை ஆயத்தப்படுத்துவதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த குழுவை உயர்த்தி இந்த குழுவில் உள்ள பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பிள்ளைகளாக, ஆவலோடு வருகின்ற பிள்ளைகளாக, உமக்கு உகந்த பிள்ளைகளாக, ஏற்ற பிள்ளைகளாக, ஸ்தோத்திர பலி எடுக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றப்போ போவதற்காய் நன்றி ஆண்டவரே. அதனால தான் அந்த ஸ்தோத்திர பலி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பார்களே. ஸ்தோத்திர பலி எடுக்கணும். கட்டுகள் உடையும், சாபங்கள் மாறும், அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுங்க தேவ பிள்ளைகளை. பிலிப்பியர் 4. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறார் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். ஓடணும், சோத்திரப்பை எடுத்துட்டு ஓடணும். அதனாலதான் 13ஆம் வசனம் சொல்றார் பாருங்க. அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை, ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன் இருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுவிக்கும் அழைப்பே அப்பரிசாகும். ஆமென். பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி ஓடணும். அதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லாம் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன்
ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய், லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடணும் ஓடணும், தொடர்ந்து ஓடணும். முதல் நாள் ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி, இந்த முதல் நாளிலே கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு பரவாயில்ல, டெய்லி அவருடைய சமூகத்தில் வரணும். ஆமென். ஏனென்று சொன்னால் பிலிப்பியர் 3:20 சொல்கிறது, நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு, திருவருகை காலம் முடிஞ்சிருச்சு, புது வருஷம் வந்தாச்சு. இனி அவருடைய பாடுகளின் நாட்கள் சமீபமாக இருக்கிறது. இப்படியே போய்கொண்டு இருக்கிறது. அவருடைய 2ஆம் வருகைக்காக நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என நாம் ஒவ்வொருவரும் காத்திருக்கிறோம் என்பார்களே. அதனால தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆமென். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். ஆமென். அப்பொழுது ஆமென். ஆமென். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆமென். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு தருகின்ற வாக்குத்தத்தம் என்ன என்றால், இந்த வருஷத்தில் முதல் நாளில் எதை பற்றியும் கவலைப்படாதே, ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல். மன்றாட்டு. நன்றியோடு கூடிய இறைவேண்டல் என்று சொன்னால் என்ன? ஸ்தோத்திர பலி. ஆமென். ஆமென். நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு. இப்போ மன்றாட்டு எப்படி வரும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் ஸ்தோத்திர பலி எடுக்க எடுக்க இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல சொல்ல உங்கள் மனதில் இருக்கிற எல்லா விண்ணப்பங்களும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போயிட்டே இருக்கும். எத்தனை பேர் உணர்றீங்க அதை? ஆமென். ஆமென். உங்களுடைய விண்ணப்பங்கள் அந்த ஸ்தோத்திர பலி மூலமாக போயிட்டே இருக்கும். அது உங்களுக்கே தெரியும், உணர்வீங்க, அதை உணர்வீங்க. அது உணர்ந்தால் தான் அந்த ஸ்தோத்திர பலி எடுக்கிறதுடைய ஒரு மகிமை. அதனால தான் நன்றியோடு கூடிய இறைவன் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு வாசித்த உங்கள் மனதை தொட்ட ஸ்தோத்திர பலியில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யாராவது ஒருவர். மரியா. வேறு யாராவது? ஆமென். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? உடைந்த உள்ளத்தோரின் காயங்களை கட்டி குணப்படுத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைந்த உள்ளத்தோரின் காயங்களை கட்டி குணப்படுத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ உடைந்த உள்ளத்தரின் காயங்களை கட்டி, அப்போ என்ன அதில் அங்கே ஸ்தோத்திரம் தான் சொல்கிறோம். அங்கே எத்தனை பேர் வியாதியில் இருக்கிறீங்களோ, எத்தனை பேர் மன உளைச்சல் இருக்கிறீங்களோ, எத்தனை பேர் வேதனையில் இருக்கிறீங்களோ, அந்த விண்ணப்பங்கள் அந்த மன்றாட்டோட போகுது, ஸ்தோத்திரத்தோட போகுது. இது உங்களுக்கு தெரியாது. நல்லா உணர்ந்து வாசிக்கிறவங்க, உண்மையாக உணர்ந்து அந்த வசனத்தை மீண்டும் வாசிமா. உடைந்த உள்ளத்தோரின்
காயங்களை கட்டி குணப்படுத்துபவரே உமக்கு உமக்கு ஸ்தோத்திரம். உடைந்த உள்ளத்தோரின் காயங்களை கட்டுகிறவர். முதலாவது காயங்களை கட்டுகிறவர், அடுத்து குணப்படுத்துகிறவர். குணப்படுத்துபவர். உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே என்னுடைய உடைந்த உள்ளத்தையும் காயங்களை நீர் கட்டிவிட்டீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பெறுவதற்கு முன்பதாகவே, நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசம். அல்லேலூயா. 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 அதுதாங்க இந்த ஸ்தோத்திர பலி. அந்த ஸ்தோத்திர பலி எடுக்க 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 உங்களுடைய பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் மறைந்து போய் வெட்கப்படுற வெளியில் வர்றதுக்கு. கடவுள் அகத்தை பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார், மனிதனோ முகத்தை பார்க்கிறார். நீ வெட்கப்படாத வெளியில வா. ஆமென். அல்லேலூயா. நீ கூனி குறுகி நிற்காதே, வெளியில வா. ஆண்டவர் சமுத்திரம் வந்து தைரியமா தைரியமா அவருக்கு ஊழியம் செய்ய வா. ஏன் வெட்கப்பட்டு உள்ள மறைஞ்சு மறைஞ்சு நிற்கிற? ஏன் வெட்கப்படுற? வெட்கப்படாத. காயங்களை கட்டுபவர், குணமளிக்கிறவர். அப்படி என்று சொன்னால் அந்த 18 ஆண்டுகளாக தலை நிமிர முடியாத கூனி குனிந்த நிலையிலே தீயாவி பிடித்திருந்த பெண்மணி தொழுகை கூடத்திலே 18 ஆண்டுகளாக காத்து கிடந்தாள். இது அடிக்கடி நாம் தியானிக்கின்ற ஒரு வசனம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை அவள் ஸ்தோத்திர பலி எடுத்துக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. 18 ஆண்டுகளாக அவருடைய ஜெபம் இப்படித்தான். என்னை யாராவது வந்து தொடுவாங்களா? என்னை எப்பப்பா நீங்கள் தொட போறீங்க? எப்பப்பா என்னுடைய நோய் நீங்கும்? எப்பப்பா எனக்கு இருக்கின்ற கட்டுகள் உடையும்? எப்பப்பா எனக்கு இருக்கின்ற வேதனைகள் மாறும் என்று சொல்லி அந்த பெண்மணி 18 ஆண்டுகளாக ஏசு அந்த அம்மாவை கூப்பிட்டு, அம்மா மகளே இங்கே வா, அருகில் அழைத்து அவரோடு பேசுகிறார். 18 ஆண்டுகளாக காத்திருந்த பெண்மணிக்கு பதில் கிடைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, 18 ஆண்டுகளாக வேதனையில் இருந்த பெண்மணிக்கு பதில் கிடைக்கும். இன்று உனக்கும் பதில் தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. உன் கட்டுகளை உடைத்து எடுத்து அவிழ்த்து விடுவார். லாசர் கல்லறையில் இருக்கும்பொழுது மார்த்தா ஐயோ 4 நாட்கள் ஆகிவிட்டதே, நாற்றம் அடிக்குமே. இயேசு சொல்றாரு, அவன் முன்னால் இருக்கிற கல்லை அகற்றுங்கள். நமக்குள்ள என்ன தடையா இருக்குது? ஆண்டவர் சமூகத்தில் வர்றதுக்கு உனக்கு என்ன தடையா இருக்குது? அதை அகற்று. ஏன் கூனி குனிந்த நிலையில் நிற்கிற? ஏன் கூனி குனிந்த நிலையில் நிற்கிற? வெளியில வா. ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவதற்காகத்தான் இன்று அவனை அழைத்திருக்கிறார் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும். ஆண்டவர் இந்த வருடத்தின் முதல் நாளிலே ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். மரியா, ரேகா, ராஜா, லீனா, சின்ன பாப்பா, ஜெனட்டம்மா, கீதா, ஷீபா, சண்முகப்பிரியா, ஜோயலம்மா, சகாயராணி, ஷீபா என்று பிரியதர்ஷினி, இப்படி அனைவரையும் பை நேம் பெயர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்காக? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி மட்டும் எடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் என்ன ஸ்தோத்திர பலி? அப்பொழுது 7ஆம் வசனம் பிலிப்பியர் 4:7 சொல்லுகிறது, அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். ஆமென். அப்பொழுது எப்பொழுது? நன்றியோடு கூடிய ஸ்தோத்திர பலி எடுக்கும். நன்றியோடு கூடிய ஸ்தோத்திர பலி எடுக்கும்போது வளரக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திர பலி. முறிவுகளை கட்டி குணப்படுத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நன்றியோடு கூடி இறை வேண்டல். நீ செய்ய போவதற்காய் நன்றி, நீ செய்வதற்காய் நன்றி, செய்ததற்காய் நன்றி. குருவி பாருங்க, பறவைகளை பாருங்க, நைட்டில் வந்து கூண்டில் உட்காருது, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்து உட்காரும். காலை எந்திரிச்சு
பறந்து போகுது. ஆண்டவர், பறவைகளை பாருங்கள், வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. வசனம் அழகாக சொல்லுது. அதுக்கு காலையில் போகுதுன்னு சொன்னால் எழுந்து ஓடுது. எதுக்காக? எனக்காக ஆண்டவர் எங்கோ ஒரு இடத்துல இறை உணவை எனக்கு வைத்திருக்கிறார், எனக்கு வயிறு நிறைய உண்ண கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு அந்த குருவி ஓடுது. அல்லேலூயா. அதுக்கு எங்கேயுமே செவிப்பில்லை, அது போகுது. எனக்கு தெரியும் என் ஆண்டவர் எனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கார் அந்த குருவி ஓடுது. ஆமென். வெறும் வயிற்றோடு உட்காந்துருக்கிற குருவி காலையில் எந்திரிச்சு ஓடி மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்தா வயிறெல்லாம் பெருசாக இருக்கும். எங்கே சாப்பிடுது, என்ன சாப்பிடுது தெரியாது. இதுதாங்க ஆண்டவருடைய திட்டம். நீ எழுந்து பிரகாசிக்கணும், ஓடணும். ஓடணும் யாருக்காக? யாருக்காக ஓடணும்? ஆண்டவருக்காக ஓடணும். ஆண்டவருக்காக ஓட வேண்டும். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் 12ஆம் வசனம் பிலிப்பியர் 3:12, நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு எய்து விட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. நான் இன்னும் ஓடிட்டே இருக்கணும். நிறைவு எப்போ? இந்த ஆத்மா பிரியிற வரைக்கும் நிறைவு தான். அப்போ தான் நிறைவு. ஏற்கனவே எனக்கு எல்லாம் பிளஸிங் இருக்குது, எனக்கு எல்லாம் சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லை, ஒரு நொடி பொழுது, ஒரு செகண்ட் அங்கே போவோன்னு தெரியும், அட்ரஸ் இல்லாமல் போயிடுவோம். அதை நம்ம மறந்து போகிறோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால தான் சொல்லுவார் பிலிப்பியர் 3:7-8 அழகாக சொல்லுகிறது. ஆனால் எனக்கு ஆதாயமானவை இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதுகிறேன். எனக்கு ஆதாயமான சொத்து, சுகம், வீடு, மனைவி, மக்கள், பிள்ளைகள் எல்லாம் வீண். எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பாக கருதுகிறேன். அல்லேலூயா. சொந்தம் பந்தம் யாரை நம்பி? ஆண்டவரை மாத்திரம் நம்பிடு. உலகம் உன்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சு உடையுதே. யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, பாரு இயேசுவே, என்ன பாரு இயேசுவே. கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. கவலை எண்ணில் பெருகும் போது கலங்கி போகிறேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, பாரு இயேசுவே, என்ன பாரு இயேசுவே. ஆமன் பார்த்தவர்களே, அவர் நமக்கு, அதனால தான் 8ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, பிலிப்பியர் 3:8, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். ஆமென். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை. ஆமென். அல்லேலூயா. ஆமன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாளும், ஏனென்றால் நமக்கு விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். எனவே ஸ்தோத்திர பலி எடுக்கணும். அதனால தான் 4ஆம் வசனம் பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, ஆண்டவரோடு இணைந்து அவரோடு இணைந்து அவருக்கு ஸ்தோத்திர பலி எடுத்து 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 உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் நம்முடைய பெயர்கள் வாழ்வோரின் நூலில் எழுதப்பட்டுள்ளன. நம்முடைய பெயர்கள் 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே கடைசி வார்த்தை பாருங்க,
அவர்களுடைய பெயர்கள் வாழ்வோரின் நூலில் எழுதப்பட்டுள்ளன. ஏன், எப்படி எழுதப்படுகிறது? 3ஆம் வசனம், என் உண்மையான தோழரே, அவர்களுக்கு உதவி செய்யுமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். ஏனெனில் அவர்கள் கிளமந்தோடும் மற்ற உடன் உழைப்பாரோடும் என்னோடும் சேர்ந்து நற்செய்திக்காக போராடினார்கள். நீங்கள்லாம் ஆண்டவருடைய சமத்தில் என்னோடு சேர்ந்து நற்செய்திக்காக போராடும் பொழுது உங்களுடைய பெயரும் வாழ்வோரின் நூலில் எழுதப்படும். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மகளே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மகளே. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்கள். ஸ்தோத்திர பலி எடுக்க 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 அந்த ஸ்தோத்திர பலியிலே உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஆல்ரெடி இன்பில்ட். அதை நீங்கள் அப்படியே சமர்ப்பிக்க 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 எல்லாவற்றிலும் விடுதலை. அல்லேலூயா. ஆமாம் பார்ந்தவர்களே, அறிவெல்லாம் கடந்த இறையமைதி உங்களுக்கு தருவார். அறிவெல்லாம் கடந்த இறையமைதி உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கின்ற. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளாக நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன். செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன். எதை குறித்தும் பயமில்லையே, என் நேசர் எனக்கிருக்கின்றார். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன் நான். கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். அவருடைய கரத்தை பிடிச்சுக்கிறோம். இந்த ஆண்டில் முதல் நாள் என்று ஆண்டவர் நமக்கு தந்த செய்தி, சோத்திர பலிகளினால் கிடைக்கின்ற நன்மைகள். ஆண்டவரை நல்ல சிக்கனை பிடிச்சுக்கங்க. தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் உட்காருவோம். இந்த வருடம் முழுவதும், கடந்த வருடம் முழுவதும் காத்த தேவன் இந்த வருடமும் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற அன்னை மரியாளின் வார்த்தைக்கு ஏற்ப கீழ்ப்படிவோம். வாருங்கள், ஆணும் என் வீடும் வீட்டாருமோ ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்ற சிந்தனையோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.